வெல்கம் பேக் டியர் ஒன்ஸ். படிக்கலாம் வாங்க சீரீஸ்ல இருக்கோம். 14th லெசன் வரைக்கும் கம்ஃபர்டபுளா நம்ம முடிச்சிருக்கோம். 15th லெசனுக்கு வந்துடலாம். வாட் இஸ் தட் யூ ஆர் கோயிங் டு டூ வித் மீ? ஜஸ்ட் யூ ஆர் லேர்னிங் வித் மீ. நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து படிக்கிறீங்க, அவ்வளவுதான். ரிப்பீட்டடா இருக்கிற கொஸ்டின்ஸ் இது எல்லாமே, அண்ட் மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் மெட்டீரியல் இது. கான்ஃபிடென்ட்டா என் கூட சேர்ந்து படிங்க. நிச்சயமா உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இந்த கேள்விகள்லாம் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே. நர்வஸ் சிஸ்டம், ஷார்ட் ஆன்சர்ஸ். டிஃபைன் ஸ்டிமுலஸ். ஓகே, டிஃபைன் ஸ்டிமுலஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆன்சர் எழுதலாம்? வாட் இஸ் தி ஆன்சர்? ஸ்டிமுலஸ் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ். ஸ்டிமுலஸ் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ். எங்க? இன் தி என்விரான்மெண்டல் கண்டிஷன், அவ்வளவுதான். ஸ்டிமுலஸ் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் தி என்விரான்மெண்டல் கண்டிஷன். அடுத்தது, நேம் த பார்ட்ஸ் ஆஃப் த ஹைண்ட் பிரெயின். பிரெயின் நமக்கு தெரியும், ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின் இருக்கு. இதுல ஹைண்ட் பிரெயினோடைய பார்ட்ஸ் என்னெல்லாம் கேக்குறாங்க. செரிபெல்லம், பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டா. இது மூணும் தான். சிபிஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செரிபெல்லம், செரிப்ரம் கிடையாது. செரிப்ரம் இஸ் பெருமூளை, செரிபெல்லம் சிறுமூளை, பின் மூளையில பின் பக்கத்துல இருக்கிறது. பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டா. What are the structures involved in the protection of brain? பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ற மூணு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மூணு பேரும் தான் டியூரா மேட்டர், அரக்னாய்டு மெம்பரேன் அண்ட் பயா மேட்டர். இது பாருங்க, நான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதே டேப் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். டிஏபி, டேப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூரா மேட்டர், அரக்னாய்டு மெம்பரேன் அண்ட் பயா மேட்டர். இது மூணும் தான், இந்த லேயர்ஸ் தான் பிரெயினை சுத்தி இருக்கிற கவரிங். ஆக்சுவலி கவரிங் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இவங்களை வந்து நம்ம மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்றோம். மெனிஞ்சஸ். இந்த மெனிஞ்சஸ்ல இன்ஃப்ளமேஷன் வரும் பொழுது, ஏதோ இன்ஃபெக்ஷன் வரும் பொழுது, then we get a fever called meningitis. Inflammation in these meninges is called meningitis அப்படின்னு சொல்லணும். ஓகே, மூணு என்னதுமா? டேப். இங்க இருந்து மேல போனா பேட், இங்க இருந்து கீழே வந்தா டேப். டப்பு டப்புன்னு பிரெயின் அடிச்சுக்குது, அப்படி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. Give an example for conditioned reflexes. Conditioned reflexesக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படிங்கிறாங்க. Playing harmonium is a very good example for conditioned reflexes. ஏற்கனவே நான் ஹார்மோனியம் படிச்சு வச்சுட்டேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, திரும்பியும் வந்து ஹார்மோனியம் தொடுறேன், மறந்து போயிருவேனா அப்படின்னா கிடையாது. ஏன்? ஏற்கனவே நீங்க படிச்சு வச்சிருக்கீங்க, அது மைண்டுக்குள்ள இருக்கு. தொட்ட உடனே யூ வில் ஸ்டார்ட் பிளேயிங். ஆமா, ஒருவேளை டச் விட்டு போச்சோ அப்படின்னு நினைப்பீங்க. நோ நோ நோ, இட்ஸ் நாட் லைக் தட். யூ வில் ஸ்டார்ட் பிளேயிங் ஹார்மோனியம். which acts as a link between the nervous system and endocrine system. ஓகே, இது கொஞ்சம் முக்கியமான பகுதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. which acts as a link between nervous systemக்கும் endocrine systemக்கும் இடையில இருக்கிற தொடர்பு யாரு, லிங்க் யார்ப்பா அப்படின்னு கேட்டா ஹைப்போதலாமஸ் தான். ஹைப்போதலாமஸ் ரொம்பவே முக்கியமான வேலையும் நமக்கு பண்ணுது. செட்டாயிட்டி, நம்ம சாப்பிடும்போது திருப்தியான எண்ணத்தை கொடுப்பது இந்த ஹைப்போதலாமஸ் தான். நம்மளோட உடம்புல இருக்கிற டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றவங்களும் இவங்க தான். செக்ஸ் அர்ஜ் கொடுக்கறவங்களும் இவங்க தான். செட்டாயிட்டி, திருப்தி, அப்பாடா போதும் எனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்றவங்களும் இந்த ஹைப்போதலாமஸ் தான். ஓகே, எண்டோக்ரைனுக்கும் நர்வஸ் சிஸ்டம்க்கும் ஹார்மோன்ஸ்க்கும் நரம்பு மண்டலத்துக்கும் இடையில இருக்கிற லிங்க் யாருன்னா ஹைப்போதலாமஸ். டிஃபைன் ரெஃப்ளெக்ஸ் ஆர்க், இது கொஞ்சம் முக்கியமானது, இதையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. த பாத்வே டேக்கன் பை நர்வ் இம்பல்ஸ் டு அக்கம்ப்ளிஷ்னா ஃபினிஷ் த ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் கால்ட் ரெஃப்ளெக்ஸ் ஆர்க். ஓகே, write a neat labeled diagram, explain the structure of a neuron. இங்க பாருங்கம்மா, கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு விதமான கேள்வி கேட்பாங்க. ஒன்னு, draw and label the diagram அப்படின்னு கேட்பாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பட் இங்க explain the structure of the neuron கேட்டிருக்காங்க. அப்போ படம் வரைஞ்சி நீ எக்ஸ்பிளைனும் பண்ணணும். ஓகே, ரொம்ப சிம்பிள் வெர்ஷன் தான் இது வரைஞ்சிருக்காங்க. இது செல் பாடி. செல் பாடிய நம்ம சைட்டான் அப்படின்னு சொல்றோம். இதுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. அப்புறம் இது டென்ட்ரைட், அப்புறம் இது ஆக்சான் இல்லையா?
இங்க இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா எக்ஸ்டென்ஷன் ஆகுற டென்ட்ரைட்டை தான் நம்ம ஆக்சான் சொல்றோம். இந்த ஆக்சான் எதுல வந்து முடியுது? டென்ட்ரான்ஸா வந்து முடியும். கரெக்டா? இது நர்வ் எண்டிங். இங்கதான் நம்ம சினாப்ஸ் பார்ப்போம். ஓகே, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு நம்ம பார்ப்போம். கரெக்டா? ரொம்ப சிம்பிள் டயக்ராம். எனக்கு மறந்து போச்சு மிஸ், என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னா, இப்படி நீ சிம்பிள் டயக்ராம் வரைஞ்சி இது எழுதினாலே மார்க் பண்ணாலே டயக்ராம் ஓகே. சரி, இப்ப என்னெல்லாம் எழுதுவீங்க நீங்க அப்படின்னா, a neuron. Neuron is a structural and functional unit of the nervous system. Nervous system அப்படின்னு சொன்னாலே இந்த நியூரான் தான் யூனிட். எதுக்கு? ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட். இப்ப எப்படி கிட்னிக்கு நம்ம நெஃப்ரான் சொல்லுவோம், அந்த மாதிரி நர்வஸ் சிஸ்டம்ல ஒரு பர்டிகுலர் யூனிட் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம நியூரான் சொல்லணும். நர்வ் செல். A neuron consists of 3 basic parts. ஆமா, 3 basic parts இருக்கு. இதெல்லாம் சைட்டான் இல்லைன்னா செல் பாடி, மிஸ் இங்க எழுதி கொடுத்துட்டேன். டென்ட்ரைட்ஸ், இது டென்ட்ரைட்ஸ், அண்ட் இது ஆக்சான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரி, கிளாசிஃபை நியூரான்ஸ். ஆமா, அவ்வளவுதானே ஆன்சர்னு கேட்டா இது பண்ணாதீங்க, எனக்கு மறந்து போச்சு, வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க இப்படி எழுதுனீங்கனாலே இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க் கிடைச்சிரும், இதுக்கு ஒரு மார்க் கிடைச்சிரும், 3 மார்க் கிடைச்சிரும். எனக்கு எதுவுமே தெரியாது, மறந்து போச்சு, நான் ஃபெயில் ஆகுற கேட்டகரி, எனக்கு இது புரியவே பிடிக்காது, புரியவே புரியாது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த கேட்டகரி. ஓகே, இல்ல இல்ல நான் 100க்கு 100 மார்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா முழுக்கவே நம்ம எழுதுவோம். ஜஸ்ட் நம்ம ரீகேப் தானே பண்றோம், ரேபிட் ரிவிஷன் தானே பண்றோம். அதனால இவ்வளவு சிம்பிளா இருக்கு. மீதி வரப்போகிற ஸ்லைட்ஸ்ல முழு ஆன்சரும் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. கிளாசிஃபை நியூரான்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரை வச்சு நியூரான்ஸை வந்து எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம். யூனிபோலார் நியூரான், இது யூனிபோலார் நியூரான். ஏன்னா ஒன்லி ஒன் நர்வ் ப்ராசஸ் தான் இருக்கு இதுக்கு. அப்புறம் இது எங்க இருக்குன்னு கேட்கலாமா? இந்த யூனிபோலார் நியூரான் எங்க இருக்குன்னா எம்ப்ரியோல இருக்கு. they are found in early embryosல இது காணப்படுகிறது, யூனிபோலார் நியூரான். பைபோலார் நியூரான்ங்கிறது இங்க பாருங்க, ரெண்டு பக்கமும் இந்த டென்ட்ரைட்ஸ் இருக்கா, 2 nerve processes. இங்க ஒரு ப்ராசஸ் இருக்கு, இங்க ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்புறம் இதுல ஒரு ஆக்சானு, ஒரு டென்ட்ரான் இதுல இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் தேர் ஃபவுண்ட் இன் பைபோலார் ரெட்டினால இருக்கு. யூனிபோலார் ஏர்லி எம்ப்ரியோ, பைபோலார் ரெட்டினால. இது நிச்சயமா உங்களுக்கு 1 மார்க்லயோ இல்ல அசர்ஷன் அண்ட் ரீசன்லயோ உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. மல்டிபோலார் நியூரான், இந்த 5 மார்க் கொஸ்டினுக்கு மல்டிபோலார் நியூரான் ஒரு டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, இதுதான் எக்ஸாம்பிள். சரி, மெனி டென்ட்ரான்ஸ் ஆர் தேர், நிறைய இருக்கு டென்ட்ரான்ஸ், ஒரு ஆக்சான் இருக்கு இங்க. ஓகே, இங்க பாருங்கடா, இப்ப இந்த ஒரு ஆக்சான் மாத்திரம் ஏன் மிஸ் இப்படி இது ஈக்குவலா தானே இருக்கு அப்படின்னா, நோ நோ, ஒன் இஸ் கன்சிடர்ட் அஸ் டென்ட்ரான், இன்னொன்னு வந்து இது ஆக்சான், ஆக்சான்ல இருந்து இது டென்ட்ரைட்டா இது முடியுது. ஓகேவா? இப்போ மல்டிபோலார் நியூரான் எங்க இருக்குன்னா, தே ஆர் ஃபவுண்ட் இன் செரிப்ரல் கார்டெக்ஸ் ஆஃப் த பிரெயின். நம்மளோட பிரெயின்ல செரிப்ரம் சொன்னாலே பெருமூளை, முன்னம் பகுதியில் இருக்கிற மூளை, அந்த இடத்துல தான் இந்த மல்டிபோலார் நியூரான்ஸ் இருக்கு. ஓகே, 16th லெசனுக்கு வந்துடலாம். பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ். பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ், பிளான்ட் ஹார்மோன்ஸ் பார்க்க போறோம், அனிமல் ஹார்மோன்ஸ் பார்க்க போறோம். Which hormone promotes the production in male flowers in cucurbits? In male flowers, production of male flowers in cucurbitsல எந்த ஹார்மோன் வந்து எது ப்ரமோட் பண்ணுது இந்த மேல் ஃபிளார்ஸ் அப்படின்னா ஜிபரலின்ஸ். அண்ட் ரைட் த நேம் ஆஃப் த சிந்தட்டிக் ஆக்சின். ஆக்சின்ங்கிற ஹார்மோன் சிந்தட்டிக் நேம் என்னன்னா 2,4-D. Which hormone induces parthenocarpy in tomatoes? Parthenocarpy in tomatoesல எந்த ஹார்மோன் இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னா ஜிபரலின்ஸ் தான். What is the hormone responsible for the secretion of milk in female after childbirth? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அம்மாக்கு மில்க் செக்ரீஷனு எந்த ஹார்மோன் உருவாக்கி தருது, ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா ப்ரோலாக்டின். Name the hormones which regulates water and mineral metabolism in man. இது கொஞ்சம் ரொம்பவே முக்கியமானது. Which hormone regulates water and mineral metabolism
எந்த ஹார்மோன் ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு கேட்டா இட் இஸ் கால்டு மினரலோகார்டிகாய்ட்ஸ் ஆல்டோஸ்டிரான். ஆல்டோஸ்டிரான் மினரலோகார்டிகாய்ட்ஸ்ல ஆல்டோஸ்டிரான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. which hormone is secreted during emergency situation? இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா, பாடம் நடத்தும் போதே சொல்லி கொடுத்திருக்கேன். யாரு 3FS? யாரு 3FS? flight, fright, கரெக்டா, fight. 3 ஹார்மோன்ஸ். ஒண்ணு எஸ் ஆயிடுறது, இது ஏன்னா எனக்கு ஃபேஸ் பண்ண முடியாது, இல்ல இல்ல எதிர்த்து நிற்பது, அப்புறம் பயமுறுத்துறது இல்லையா. ஓகே, இதுக்கு யாருக்கு ஹார்மோனுக்கு யாரு எந்த ஹார்மோன் இதுக்கு வந்து பொறுப்பு எடுத்துக்கிறாங்க, யார் இவங்க ரெண்டு அப்படின்னா எபினெஃப்ரின் அண்ட் நார் எபினெஃப்ரின். இவங்க ரெண்டு பேரும் தான், இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் தான் இந்த பிரச்சனையான சிச்சுவேஷன்ல நம்மள ஃபேஸ் பண்ண வைக்கிறது இவங்க தான். ஒருவேளை இவங்க நமக்கு ஒழுங்கான விதத்துல சுரக்கப்படவில்லை, நம்மளுடைய அட்ரினல் கிளாண்ட் எங்க இருக்கு, கிட்னிக்கு மேல இந்த அட்ரினல் கிளாண்ட், அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலா. ஓகே, outer cortex and inner medulla. Okay, epinephrine and norepinephrine. இவங்க சரியான விதத்துல நமக்கு சிக்ரீட் ஆகலைன்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. அவ எப்படி ஃபேஸ் பண்ண வைக்குது, வேர்த்து கொட்டும், நம்மளுடைய நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கும். இன்டர்வியூஸ் ஃபேஸ் பண்ணும் பொழுது, திடீர்னு ஆபத்து வரும்போது, திடீர்னு கண்ணு முன்னாடி ஸ்னேக் வந்துருச்சுதுன்னா, திடீர்னு பிரின்சிபல் உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அப்புறம் எதுலையாவது விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா எல்லா நேரத்திலயும் கட 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 கடன்னு உடம்பு ஆட ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல ஓகே நோ ப்ராப்ளம், லீவ், கூல் அப்படின்னு சொல்லி நம்மளோட உடம்ப சரி செய்வது, கூல் மெக்கானிசம் கொடுக்கறது இவங்க ரெண்டு பேரும் தான். which gland secretes digestive enzymes and hormones? ஓகே, இது ரொம்பவே முக்கியம். டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் எந்த ஹார்மோன் எந்த கிளாண்ட் செக்ரீட் பண்ணுதுன்னா pancreas. டைஜஸ்டிவ் என்சைம் pancreatic, ஹார்மோனு என்ன ஹார்மோனு, இன்சுலின், குளுக்ககோன். ஓகே, ஸோ அதனால இவங்க pancreas நம்ம என்னன்னு சொல்றோம், ஜுவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன் டைஜஸ்டிவ் என்சைம்ஸை உருவாக்குறதுனால இவங்கள எக்ஸோக்ரைன்னு சொல்றோம். அப்புறம் ஹார்மோன்ஸை சிக்ரீட் பண்றதுனால இவங்கள நம்ம எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு ஆர்கன் which has got both the glands, எக்ஸோக்ரைன் கிளாண்டும் இருக்கு, எண்டோக்ரைன் கிளாண்டும் இருக்கு அப்படின்னு சொன்னா pancreas அப்படின்னு சொல்லணும். நேம் தி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் கிட்னி. கிட்னியோட அசோசியேட் ஆயிருக்கிற எண்டோக்ரைன் கிளாண்ட் என்னன்னு கேக்குறாங்க, அட்ரினல் கிளாண்ட். ஓகே, வாட் ஆர் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ், கிவ் எக்ஸாம்பிள். சிந்தட்டிக் ஆக்சின்ஸ்னா என்னப்பா, எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. ஆர்டிஃபிஷியலி மேட் ஆக்சின்ஸ் that have properties of natural auxins. இது ஆர்டிஃபிஷியலா தான் உருவாக்கி இருக்காங்க, பட் அதுக்கு இயற்கையான ஆக்சின்ஸ்க்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதோ அதெல்லாம் இருக்கு, அதனால அதுக்கு பேரு சிந்தட்டிக் ஆக்சின். எக்ஸாம்பிள் சிந்தட்டிக் ஆக்சின்க்கு 2,4-D. வாட் இஸ் போல்டிங்? இந்த கேள்வி கண்டிப்பாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஹவு கேன் இட் பி இன்டியூஸ்ட் ஆர்டிஃபிஷியலி? போல்டிங்னா என்ன, ஆர்டிஃபிஷியலி இதை எப்படி இன்டியூஸ் பண்ணலாம்? சடன் ஷூட் இலாங்கேஷன், திடீர்னு செடி இப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கு. ஓகே, சின்னோண்டு இலை தான் இப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கு. திடீர்னு நானு ஜிபர்லின் போடுறேன், இப்ப என்ன ஆயிடும்னா இங்க ஒரு இலை இருக்கும், இங்க ஒரு இலை இருக்கும், அடுத்தது இந்த ஷூட் அப்படியே இலாங்கேட் ஆகி இங்க வந்துரும். இப்போ இந்த growth-ஐயே நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இத பாருங்க, இந்த இலாங்கேஷன் இருக்கு இல்லையா, sudden shoot elongation followed by flowering is known as bolting. Okay, it can be artificially induced by gibberellin. நான் இன்னைக்கு ஊத்தியிருக்கேன் என்னோட செடிகளுக்கு. நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு வாரத்துல எங்க வீட்டுல இருக்கிற மல்லிப்பூ செடிகள்ல நிறைய வித்தியாசங்களை நான் பார்ப்பேன். ஏன்னா நான் இன்னைக்கு ஜிபர்லின் தான் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே, வாட் ஆர் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ்? கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் யாரு, ஹார்மோன். ஹார்மோனுடைய டெஃபினிஷன் கூட நம்ம இங்கே எழுதலாம்.
write differences between endocrine and exocrine. That's all. Endocrine glands என்னது? எண்டோக்ரைனுக்கு டக்ட் கிடையாது, அதனால இத டக்ட்லெஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கு டக்ட் இருக்கு, அதனால வித் டக்ட்ஸ்ன்னு சொல்றோம். இது சிக்ரேட்ஸ் ஹார்மோன்ஸ். எண்டோக்ரைன் எப்பவுமே ஹார்மோன் சிக்ரேட் பண்ணும், எக்ஸோக்ரைன் எப்பவுமே என்சைம்ஸ் சிக்ரேட் பண்ணும். இது எக்ஸாம்பிள் தைராய்டு கிளாண்டு, இது சலைவரி கிளாண்டு. சலைவரி கிளாண்டு 3 pairs of salivary glands are there. கரெக்டா? ஓகே. அதுல பரோட்டிட் தான் பிக், லார்ஜஸ்ட். Why are thyroid hormones referred as personality hormone? தைராய்டு கிளாண்ட, தைராய்டு ஹார்மோனை ஏன் பர்சனாலிட்டி ஹார்மோன் சொல்றாங்க? தைராய்டு ஹார்மோன்ஸ் is essential for normal physical, mental, normal physical, மென்டல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு இது பயன்படுகிறது, தைராய்டு ஹார்மோன்ஸ். அதனால இத பர்சனாலிட்டி ஹார்மோன் சொல்றோம். விச் ஹார்மோன் ரெக்வயர்ஸ் அயோடின் ஃபார் இட்ஸ் ஃபார்மேஷன்? ஒரு ஹார்மோனுக்கு அயோடின் தேவைப்படுது, அயோடின் இருந்தா தான் அது ஃபார்மே ஆகும். வாட் வில் ஹேப்பன் இஃப் இன்டேக் ஆஃப் அயோடின் இன் அவர் டயட் இஸ் லோ? ஒருவேளை நான் எடுத்துக்கிற அயோடினோடைய அளவு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஹார்மோனும் எனக்கு உருவாகாது. என்னது அதுன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, தைராய்டு ஹார்மோன் தான். தைராய்டு ஹார்மோன் requires iodine for its formation. If it is low, goiter will occur. goiter அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் நமக்கு வந்துரும். ஓகே, லாங் ஆன்சர். ரைட் த பிசியோலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜிபரலின். ஜிபரலின் இப்பதானே பார்த்தோம். என்னதெல்லாம்? induces sudden shoot elongation followed by flowering. திடீர்னு பெருசு பெருசா வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளவர்ஸ். ஆமா, மேல் ஃப்ளவர்ஸையும் இது உருவாக்கி தரும். அப்புறம் பிரேக்ஸ் டார்மன்சி. எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ டியூபர்ஸ். பிரேக்ஸ் டார்மன்சி அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் இந்த டார்மன்சி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. செடி இருக்கும், காஞ்சு போயிருக்கும், அது ஒண்ணுமே இல்லாம ட்ரைடு லேண்டா இருக்கும். ஆனா மழை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 2 பக்கமும் நிறைய செடிகள் வந்திருக்கும், புது 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 செடிகள் வந்திருக்கும். எப்படி சொல்லுங்க? விதையோடைய டார்மன்சி, மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கும், டார்மெண்டா இருக்கும், தூங்குற மாதிரி, செத்த நிலைமையில இருக்கிற மாதிரி, கண்ணு மூடி இருக்கிற நிலைமையில இருக்கிற மாதிரி இருக்கும். மழை வந்த உடனே தண்ணி அது மேல பட்ட உடனே கடகடன்னு செடி வர ஆரம்பிச்சிடும் மழை காலத்துல. கரெக்டா? அந்த மாதிரி இத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக்ஸ் டார்மன்சி, இது ஜிபர்லின்ஸ். எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ டியூபர்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் சீட்லெஸ் ஃப்ரூட், விதை இல்லாத பழங்கள், இது பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ், டொமேட்டோ. இந்த 4 தான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே. reproduction in plants and animals. Answer in a sentence. If one pollen grain produces 2 male gamete, ஒரு pollen grain, சரியா? ஒரு pollen grain 2 male gametes உருவாக்குது. ஓகே, 2 male gametes உருவாக்குது. And how many pollen grains are needed to fertilize 10 ovules அப்படின்னு கேக்குறாங்க. 10 ovules fertilize பண்ணா எத்தனை வேணும்னு கேக்குறாங்க. எத்தனை? 10 pollen grains நமக்கு வேணும். ஏன்னா ஒவ்வொரு pollen grainலயும் ஒரு என்ன ஆகும்? ஒரு மேலு, அதுக்கப்புறமா நம்மளோட அந்த போலார் பாடிஸ் இருக்கு. somehow ஒரு 10 ovules fertilize பண்ணணும் அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் we need 10 pollen grains. In which part of the flower germination of pollen grains takes place? எங்க? ஸ்டிக்மால. Name 2 organisms which produces through budding. Yeast and Hydra. Mention the function of the endosperm. Provides food to the developing embryo. Endosperm உடைய வேலையே எம்பிரியோவுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்றதுதான். Name the hormone responsible for the vigorous contractions of the uterine muscle. Oxytocin. Oxytocin கான்ட்ராக்ஷனை பயங்கரமா வேகமா சுருக்கி கொடுக்கும், அப்பதான் அந்த லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ் நடக்கும். let down reflex, எங்க? ejection of the baby, expulsion of the baby, that is caused by this hormone oxytocin. Vigorous contractions of the uterine muscles, இதுலதான் false pain அப்படின்னு சொல்றாங்க. What is the enzyme present in acrosome of sperm? என்னது? ஸ்பெர்ம்ல இருக்கிற ஆக்ரோசோம்ல என்ன என்சைம் இருக்கு?
ஹயாலுரோனிடேஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெல்லிங்கும் படிச்சு வச்சுக்கோங்க. When is the World Menstrual Hygiene Day observed? May 28th தான் menstrual hygiene டேவா, வேர்ல்ட் menstrual hygiene டேவா அப்சர்வ் பண்றாங்க. What is the need of the contraception? Contraception உடைய நீட் என்ன அப்படின்னா, it is a best birth control measure. கான்ட்ரசெப்ஷன் அப்படின்னாலே, கருத்தடை அப்படின்னாலே birth control measure, அவ்வளவுதான். Name the part of the human female reproductive system where the flowers where the following occurs. ஓகே, ஃபர்டிலைசேஷன் எங்க நடக்குது? ஃபலோப்பியன் டியூப்ல தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். இம்ப்ளான்டேஷன் எங்க நடக்கும்னா யூட்ரன் வால்ல நடக்கும். ஓகே, இதுதான் ஃபலோப்பியன் டியூப்னு வச்சுக்கோங்க. ஃபலோப்பியன் டியூப்ல இப்படி ஃபிம்பரே அப்படின்னு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கா, இங்கதான் நமக்கு ஓவரி. ஓகே, இங்க இருந்து கிராஃபியன் ஃபாலிக்கல், மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல் இருந்து மெச்சூர் ஆகி ரப்சர் ஆகுறது 14th டே எக் ஓவியூல் ஆகி வெளியே வரும். இதுக்கு பேர் தான் ஓவியூலேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த எக்கை இது வாங்கிக்கிட்டு இஸ்மஸ் கிட்ட, இதெல்லாம் ஃபலோப்பியன் டியூப், இந்த இடத்துல வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பெர்ம் வர்றதுக்காக. ஓகே, அப்போ ஃபர்டிலைசேஷன் எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஃபலோப்பியன் டியூப்ல தான் நடக்குது. ஃபலோப்பியன் டியூப்ல ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு, அப்புறம் கிளீவேஜ் நடக்கும், ஜைகோட்டா மாறும், கிளீவேஜ் நடக்கும், பிளாஸ்டோமியர் 8th செல் ஸ்டேஜ்ல இங்க யூட்ரஸ்ல வந்து இங்க இம்ப்ளான்ட் ஆகும். அப்ப இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா யூட்ரன் வால், இது யூட்ரஸ். ஓகே, ரொம்ப சிம்பிளா வரைஞ்சிருக்கேன். அப்ப இங்கே இம்ப்ளான்டேஷன் நடக்கும், இங்க ஃபர்டிலைசேஷன் நடக்கும். இது ஃபலோப்பியன் டியூப், இது யூட்ரன் வால். ஓகே, ஷார்ட் ஆன்சர்ஸ் போயிடலாம். What will happen if you cut planaria into small fragments? Planaria ரொம்ப சிம்பிள். எத்தனை கட் பண்ணாலும் அத்தனை கட்ல இருந்து ஒரு 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 துண்டும் ஒரு ஒரு பிளனேரியாவா மாறிடும். நியூ ஆர்கானிசம்ஸ் formed by the process called regeneration. Define triple fusion கேக்குறாங்க. one sperm n 1n இல்லையா, from generative cell fuses with the secondary nucleus 2n to form triploid primary endosperm. Okay, and this is called triple fusion. Write the characteristics of insect pollinated flowers. இதெல்லாம் இன்செக்ட் மூலமா பாலினேட் ஆகுற ஃபிளவர்ஸ்க்கு என்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்கணும்? ஃபிளவர் கலர் இருக்கணும், அந்த பூ பெட்டல்ஸ் கலர்ஃபுல்லா இருக்கணும், ஸ்மெல் வரணும், குட் ஃப்ராக்ரன்ஸ் வரணும், அப்புறம் அதுல தேன் இருக்கணும். தேன் என்னது? நெக்டர் இருக்கணும், சுகர் சிரப் இருக்கணும். இந்த 3 கேரக்டர்ஸ் இருந்தாதான் இன்செக்ட் வந்து will be attracted towards. Name the secondary sex organs in male. Okay, in male secondary sex organ என்னெல்லாம்னா vas deferens, seminal vesicle, epididymis. இது epididymis. Okay, sorry, epididymis. இந்த epididymisல தான் temporarily sperms are stored temporarily in epididymis. இது ஒரு 1 mark question, நீட்ல கூட கேட்பாங்க இத. அப்புறம் penis. இந்த 4 தான் secondary sex organs in male. Okay. What is colostrum? How is milk production hormonally regulated? The first milk produced from the breast after childbirth is called colostrum. Milk production prolactin, milk ejectionக்கு oxytocin வேணும். அம்மா, milk productionக்கு prolactin வேணும். அதுவே milk eject ஆகி மெமரி கிளாண்ட்ல இருந்து milk eject ஆகி வர்றதுக்கு oxytocin வேணும். And what is colostrum? First milk, breast milk soon after the childbirth is called colostrum. இதுல எந்த ஆன்டிபாடி இருக்குன்னு கேட்பாங்கடா. நான் மிஸ் ஆன்டிபாடி ஒன்று சொல்லி கொடுத்தேன் இல்லையா, நார்மலாவே நம்மளோட உடம்புல உருவாகிறது இல்ல, இதுல ஆன்டிபாடி ஏ. ஓகே, IgA ஆன்டிபாடி ஏ தான் கொலோஸ்ட்ரம்ல இருக்கு. ஓகே, ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ABCDன்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். A எக்ஸைன், B வந்து இன்டைன், அவுட்டர் மோஸ்ட் எக்ஸைன், இன்னர் மோஸ்ட் இன்டைன் போட்டுக்கோங்க.
இது சி வந்து ஜெனரேட்டிவ் செல்லு, டி வந்து வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ். Why are the human testes located outside the abdominal cavity? Name the pouch in which they are present. Okay. Testes ஏன் ஹியூமன் உடம்புக்கு வெளியே இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் மிஸ் சொன்னேன் இல்லையா, 98.6ல இருந்து 98.8 வரைக்கும் இல்லையா நம்மளுடைய உடல் சூடு. இதுதான் இன்னர் டெம்பரேச்சர், நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர். ஆனா இந்த பாடி டெம்பரேச்சர்ல ஸ்பெர்ம் cannot be formed. அதனால ஸ்பெர்ம் உருவாகிற டெஸ்டஸ்ங்கிற ஆர்கன்ஸை காடு மேல ப்ரொடியூஸ் பண்ணும்போதே அதை உடம்புல இருந்து தள்ளி வச்சிருக்காரு, அப்டாமினல் கேவிட்டில இருந்து அவுட் சைட்ல வச்சிருக்காரு. ஓகே, அங்க வந்து 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கம்மியா இருக்கும், லோவரா இருக்கும். அதுதான் ஐடியல் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபார் த ஸ்பெர்ம்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் ஆர் டு பி ஃபார்ம்ட். நேம் த பவுச். எந்த பவுச்சுக்குள்ள அந்த டெஸ்டஸ் இருக்குன்னா ஸ்க்ராட்டம் அப்படிங்கிற பேகுக்குள்ளதான் டெஸ்டஸ் இருக்கு. டெஸ்டஸ்ங்கிறது என்னதம்மா? டெஸ்டஸ்ங்கிறது மேல் கொனாட். மேல் கொனாட். இந்த மேல் கொனாட்ல மேல் கேமீட் உருவாகுது. மேல் கேமீட்ங்கிறது ஸ்பெர்ம். இப்போ ஃபீமேல்ல ஃபீமேல் கொனாட் என்னதுன்னா ஓவரி. இப்ப அந்த படத்துல காட்டினேன் இல்லையா, அந்த ஓவரியில தான் ஃபீமேல் கேமீட் உருவாகுது. ஃபீமேல் கேமீட் இஸ் ஓவம் இல்லனா எக். இது ஓகேவா? இது தெளிவாயிடுச்சா உங்களுக்கு? லாங் ஆன்சர்ஸ். ஓவம் கொடுத்திருக்காங்க, ஓவியூல் கொடுத்திருக்காங்க, சாரி. ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஓவியூல் நியூசில்லஸ். இதுமா it gives nourishment to embryo. இது நியூசில்லஸ். நியூக்ளியஸ் கிடையாது, நியூக்ளியஸ் கிடையாது, நியூக்ளியஸ் கிடையாது. மைக்ரோபைல். இந்த ஓப்பனிங் பேர் தான் மைக்ரோபைல், ஓப்பனிங் ஆஃப் தி ஓவியூல். இது ஃபியூனிகுலஸ் அப்படிங்கிறது ஸ்டாக் ஆஃப் தி ஓவியூல். இப்ப நம்ம அங்க எப்படி நான் ஃபலோப்பியன் டியூப்னு சொல்லி கொடுத்தேன், அந்த மாதிரி இந்த ஸ்டாக் ஆஃப் தி ஓவியூலுக்கு பேர் வந்து ஃபியூனிகுலஸ். சலாசாங்கிறது பேசல் பார்ட். இதுதான் பேசல். ஆனா மேல தூக்கிட்டு இருக்கிறது போல இருக்குல்ல, இதுதான் பேசல் பார்ட் ஆக்சுவலி சலசா. எம்பிரியோ சாக்ல இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எம்பிரியோ சாக்குக்கு உள்ள 7 செல்ஸ் இருக்கு அண்ட் 8 நியூக்ளியை இருக்கு. ஓகே ஓகே, let us take break. So 15th lesson முடிச்சிருக்கோம், 16 முடிச்சிருக்கோம், 17ம் முடிச்சிருக்கோம் இப்ப வரைக்கும். 13, 14, 15, 16, 17 முடிச்சிருக்கோம். Take a break and after that we will continue learning. All the very best.